எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? உங்களை எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வசனத்தை சொல்லலான்ட்டு இருக்கிறேன். இயேசுநாதர் வந்து பூமியில் பிறந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக மரித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். அது எல்லாருக்கும் தெரியும். அவரே சொன்ன ஒரு வசனம் என்னன்னு சொன்னால், அது எதில் இருக்குன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்குது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். அது என்ன சொல்லுதுன்னா, முதல்ல அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. மனுஷர் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது எல்லோரும் வந்து விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படும்போது உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்குறீங்களா? அல்லது உங்களை விசாரிக்கிறீங்களா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கிறீங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? மனுஷர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ ஒரு வேலை வந்து ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறீங்க, பைக்கில் ஒருத்தர் போயிட்டுருக்கிறாரு, பரவாயில்ல நம்மளை ஏற்றிட்டு போனால் நல்லா இருக்குமே, எங்கே போகிறீங்கன்னு கேட்டு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பார்க்குறீங்க, அவர் பார்க்காம போயிடுறாரு. இப்படி நீங்கள் மனுஷர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு செய்யுங்க. நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உதவி பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்போ தான் அதுதான் வந்து என்ன நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் அதுதான் அப்படின்னு சொல்லி கடவுள் திட்ட தெளிவாக சொல்கிறாரு. எனவே இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது போல், நாம் மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோங்கிறத விட நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு மற்றவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யுங்க. செஞ்சு அவங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து, அவன் பரவாயில்ல, இவர் இந்த கடவுளுக்கு சாட்சியாக இருக்கிறான், நல்ல மனுஷனாக இருக்கான்னு சொல்லி எல்லோரும் சாட்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது தான் அவங்க உங்களுக்கு தானாகவே வந்து முன் வந்து செய்வாங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு வந்து எதுவுமே செய்யாமல் அவர்கள் வந்து உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறது தவறுன்னு தான் இயேசுநாதர் சொல்கிறார். எனவே நீங்கள் வந்து இந்த மாதிரி காரியங்களில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், மனுஷர்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு சொன்னால், கடவுள் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லோரும் இந்த வசனத்தை தியானித்து ஜெபம் பண்ணுங்கள். கடவுள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென்.